ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிரதமர் மோடி தள்ளுபடி செய்த பணத்தை பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிப்பேன் என்று பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி பதிலளித்திருக்கிறார். மோடியின் நண்பர்களிடமிருந்து பணம் மீட்கப்பட்டு 90 விழுக்காடு மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் என்று ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். தொழிலதிபர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார் பிரதமர் மோடி. எனவே பிரதமர் மோடியின் நண்பர்களின் பணத்தை 90 விழுக்காடு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு நான் பகிர்ந்தளிப்பேன் என்று ராகுல் காந்தி பதிலளித்திருக்கிறார். மக்களின் செல்வத்தை அதிகம் குழந்தை பெறுபவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் கொடுக்க போகிறார்கள் காங்கிரஸ் என்று பிரதமர் மோடி பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாகி இருந்தது. இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி பதிலளித்திருக்கிறார். பிரதமர் மோடி தள்ளுபடி செய்த பணத்தை 90 விழுக்காடு இந்திய மக்களுக்கு பகிர்ந்தளிப்பேன் என்று ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, முதற்கட்ட தேர்தல் முடிவடைந்த பிறகு பிரதமர் மோடியினுடைய பொதுக்கூட்ட பிரச்சார பேச்சு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. பல்வேறு விமர்சனங்களையும் கிளப்பியிருந்தது. தொடர்ந்து அதற்கான பதில்களை பிரியங்கா காந்தி ஆகட்டும், இன்றைக்கு ராகுல் காந்தியும் அதற்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அது குறித்து விளக்கமா சொல்லுங்க. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே பொதுமக்களிடம் உள்ள பணத்தை எடுத்து பிறருக்கு அளிப்பதற்கு காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கிறது என பொருள்படும்படியாக அந்த அறிக்கை அமைந்திருக்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியதிலிருந்தே அரசியல் களம் மேலும் சூடுபிடித்துள்ளது. ஏற்கனவே கோடை வெப்பம் தகிக்கும் நிலையிலே காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் ஒருவருக்கொருவரை கடுமையாக தீவிரமாக சாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் குடும்பங்களின் சொத்துக்களை எல்லாம் பறித்து அரசு பிறருக்கு கொடுத்துவிடும் என பிரதமர் மற்றும் பாஜக தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அதே சமயத்திலே காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கீடு நடத்தப்பட வேண்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு உரிமை கிடைக்கும் வகையிலே நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், அதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என சொல்லி வருகிறார். இதை தவிர அவருடைய ஆலோசகரான சாம் பிட்ரோடா அமெரிக்காவிலே ஒரு செல்வந்தர் இறந்துவிட்டால் அவருடைய சொத்திலே 55% அரசுக்கு சென்று விடுகிறது, 45% மட்டுமே வாரிசுகளுக்கு செல்கிறது என்று இந்த சர்ச்சையை மேலும் தீவிரமாக்கி இருக்கிறார். அதாவது பெரும் செல்வந்தர்களின் சொத்துக்களை எடுத்து நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு அளிப்போம் என பொருள்படும் வகையிலே காங்கிரஸ் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். பெரும் செல்வந்தர்களுக்கே பாஜக அரசு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறது, அவர்களுடைய செல்வமே பெருகிக் கொண்டிருக்கிறது என்றும் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில்தான் ராகுல் காந்தி எப்படி ஜாதிவாரியான கணக்கீடு நடத்தப்பட வேண்டும், அப்போதுதான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுடைய உரிமை அளிக்கப்படுகிறது என்பது தெரிய வரும், அதன் அடிப்படையிலே நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பேசியிருக்கிறார். இன்று அவர் ஓபிசி மற்றும் தலித், பழங்குடியினர் ஆகியோருக்கு மருத்துவத்துறை, ஊடகத்துறை போன்ற பல்வேறு முக்கிய துறைகளிலே அதிகமாக பிரதிநிதித்துவம் இல்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆகவே இவர்களுக்கெல்லாம் அதிக அளவு அவர்களுடைய உரிமை கிடைக்கும் வகையிலே கொள்கைகளை கொண்டு வர வேண்டும் என்பதையே காங்கிரஸ் வலியுறுத்தி வருகிறது எனவும், ஆனால் இதையெல்லாம் பல்வேறு வகையிலே திரித்து கொச்சைப்படுத்தி எதிர்கட்சியினர் பேசி வருகிறார்கள் எனவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆகவே பிரதமரின் சர்ச்சை பேச்சு தொடர்ந்து பேசு பொருளாகி கொண்டிருக்கிறது. இரண்டு பக்கங்களில் இருந்துமே மாறி மாறி அது தொடர்பான கருத்துக்கள் என்ன என்பது வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இரண்டாம் கட்ட மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திலே மிகவும் முக்கியமான இடத்தை இந்த சர்ச்சை பிடித்திருக்கிறது என்றால் மிகையாக. நிச்சயமாக இன்னும் 6 கட்ட தேர்தல்கள் இருக்கின்றன. அதற்குள்ளாக பிரதமரின் பேச்சு, அதற்கு காங்கிரஸ் தலைவர்களின் பதில் என பரபரப்பான கட்டத்தை எட்டிக் கொண்டிருக்கிறது. இனி தொடர்ந்தும் இந்த வார்த்தை மோதல் முற்றும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி கணபதி. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.